இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, ஒரு சில சிம்டம்ஸை வச்சு நமக்கு வரக்கூடிய நோய்கள் இதுவாக இருக்கலாம். இந்தந்த நியூட்ரிஷனுடைய குறைபாடுகள்னால இருக்கலாம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம உடம்பு அந்த எனர்ஜி லெவலில் அதாவது ஒவ்வொரு அணுக்கள்லையுமே நமக்கு அந்த எனர்ஜி இருக்கும். அதுக்கான சத்துக்கள் இல்லை அப்படின்னா, அது ஒவ்வொரு விதத்தில் நமக்கு வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கும். இது இப்படி தானே, அது அப்படி தானே அப்படின்னு நம்ம அதுக்கு சாக்கு சொல்லிட்டு, அதை கடந்து நம்ம போயிட்டே இருக்கோம் அப்படின்னா, அந்த பிரச்சனையை அதிகமாக்கிட்டு இருக்கோம் அப்படின்றது தான் அர்த்தம். ஒரு சின்னதாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நம்மளுடைய நகத்தில் ஒரு சில பேருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நகத்துலேயும் ஒரு வெள்ளை கலரில் புள்ளி இருக்கும். இந்த வெள்ளை கலரில் புள்ளி இருக்குது அப்படின்னா நம்ம நிறைய நினைப்போம், அது அப்பப்போ வரும், அது போகும், இதெல்லாம் நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, ஜிங்கோடைய குறைபாடு இருக்குது அப்படின்னா, அது நமக்கு நகங்களில் வெள்ளை கலரில் கோடாவோ இல்லை புள்ளி புள்ளியாவோ இருக்கும். இந்த ஜிங்க் அப்படின்ற தாது எதுக்கு முக்கியம் தெரியுமா? நம்மளுடைய எதிர்ப்பு சக்திக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான தாது. அது மட்டும் இல்லை, இது நம்மளுடைய தூக்கத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு விஷயமும். இந்த ஜிங்கும் குரோமியமும் நம்ம உடம்புல கம்மியாயிடுச்சு அப்படின்னா, இது நம்மளுடைய நகங்களில் ஒரு அந்த டல்னஸை ஏற்படுத்தும். அதே நேரத்தில் வெள்ளை கலரில் புள்ளி புள்ளியாகவும் இருக்கும். ஸோ இதெல்லாம் சின்ன வயசில் நம்ம இந்த கையை அப்படி பண்ணால் நம்ம கையிலெல்லாம் புள்ளி வரும் அப்படின்னு அதெல்லாம் கிடையாது. இது உடலில் இருக்கக்கூடிய குறைபாடுனால வரக்கூடியது தான். இதை நம்ம எப்படி சரி செய்யலாம்? இதை நம்ம நிறைய நட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. குறிப்பாக இந்த வேர்க்கடலையை நல்லா ஊற வச்சுட்டு அதை ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம சாப்பிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நம்ம இந்த பாதாம் சாப்பிட்றது, அப்புறம் நிறைய விதைகள்லாம் நம்ம எடுத்துக்கலாம். அதாவது சன்ஃப்ளவர் சீட்ஸு, பம்கின் சீட்ஸு, கீரை வகைகள், இது எல்லாமே நமக்கு ஜிங்க் அண்ட் குரோமியத்தை அதிகமாக்கி கொடுக்கும். ஈவன் சில ட்ரை ஃப்ரூட்ஸ்லேயும் நமக்கு இதுக்கு தேவையான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் கிடைக்கிறதுனால நல்ல ஆழ்ந்த தூக்கத்தை நமக்கு தரும். அதே நேரத்தில் நம்மளுடைய சருமத்தையும் நல்லா பொலிவாக வச்சுருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அடுத்த இம்பார்ட்டண்டான தாது என்னன்னு கேட்டிங்கன்னா, மெக்னீஷியம்ங்க. இந்த மெக்னீஷியம் இது ஒரு சைலண்ட் ஹீலர்னே சொல்லலாம். ஆக்சுவலாக இது இருக்கிறதும் இல்லாததும் நம்ம நிறைய அவ்வளோ செக் பண்ணக்கூட மாட்டோம். ஆனால் இந்த மெக்னீஷியம் குறைபாடு இருக்குது அப்படின்னா, நமக்கு மூட் ஸ்விங்ஸ் ஜாஸ்தி இருக்கும். எப்போ பார்த்தாலும் நமக்கு ஒரு நிலையிலேயே இல்லாமல் திடீர்னு கத்துவாங்க, திடீர்னு சிரிப்பாங்க, திடீர்னு அமைதியாக இருப்பாங்க. ஸோ யார் எந்த நேரத்தில் எப்படி இருப்பாங்கன்னே தெரியாத அளவுக்கு மனநிலை மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு மாதிரி ஒரு இரிட்டேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். நம்மளுடைய சர்மம் ஒரு டல் அப்பியரன்ஸோட சோர்வு ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா, நமக்கு மெக்னீஷியம் கம்மியாக இருக்குது, கூட அயனும் சேர்த்து கம்மியாக இருக்குது அப்படின்றத இண்டிகேட் பண்ணுது. ஸோ அப்போ அந்த நேரத்தில் நம்ம என்ன மாதிரி உணவுகள் எடுத்துக்கணும்? நிறைய கீரைகள் எடுத்துக்கிறது நல்லது. பசலைக்கீரையில் மெக்னீஷியம் அதிகமாக இருக்குது. இந்த சைலண்ட் ஹீலர் இன்னொரு முக்கியமான வேலை என்ன தெரியுமா பண்ணும்? நம்மளுடைய பிரெயினுடைய ஆக்டிவிட்டியை அதிகமாக்கும். இதயத்துக்கு இது ரொம்பவே முக்கியமானதுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு இரத்த குழாயோடைய அந்த எலாஸ்டிசிட்டியை மெயின்டைன் பண்ணுறதே மெக்னீஷியம் தாங்க. ஸோ அதே மாதிரி தான் கால்சியம் ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணும். இந்த கால்சியம் பார்த்திங்கன்னா, நமக்கு தெரிஞ்சதெல்லாம் போன்ஸ் அண்ட் ஜாயின்ஸுக்கு இது முக்கியம் அப்படின்றது தான் நமக்கு தெரியும். ஆனால் இந்த விட்டமின் டி நமக்கு சரியான அளவு இருந்தால் தான் நமக்கு கால்சியம் அப்சார்ப்ஷனே இருக்கும். அப்போ இந்த விட்டமின் டி எதுலேருந்து கிடைக்கும்? நமக்கு சூரிய வெளிச்சத்துலேருந்து கிடைக்கும். இதோடைய குறைபாடு இருந்துச்சுன்னா நைட்டு சரியான தூக்கமே இருக்காது. எத்தனை மணி நேரம் நம்ம பெட்டில் திரும்பி திரும்பி படுத்துட்டு இருந்தாலும் நமக்கு அந்த தூக்கம் இல்லாமல் ஒரு டிஸ்டர்பன்ஸோடு இருக்கும் அப்படின்னா, நமக்கு மைண்ட் ஒரு மாதிரி டிப்ரெஸ்டாக இருக்கும். அதே நேரத்தில் நரம்பெல்லாம் ரொம்ப வீக்காக நம்ம ஃபீல் பண்ணுறோம். ஜாயின்ஸ் எல்லாம் பெயின்ஃபுல்லாக இருக்குது. மசில்ஸ் ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி எனர்ஜியே இல்லாமல் ஒரு தளர்வான ஒரு இதுலேயே இருக்குது. மைண்டும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு மாதிரி ஒரு டல் அப்பியரன்ஸ் கொடுத்துட்டு வருது அப்படின்னா, நமக்கு இந்த விட்டமின் டி குறைபாடு இருக்குது அப்படின்றத ரொம்ப ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். இது சரியாக இருந்தாலே ஈஸியாக கால்சியம் அப்சார்ப்ஷனையும் அதிகமாக்கலாம். டெய்லி ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நம்ம வெயிலில் நிற்கிறது ரொம்ப அவசியங்க. அதே மாதிரி இந்த விட்டமின் டி பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நமக்கு பீரியட்ஸுக்கு ரொம்ப முக்கியம். நிறைய பேருக்கு மாதவிடாய் சுழற்சி 3 மாதம் 4 மாதம் தள்ளி போயிட்டே இருக்குது அப்படின்னா, நமக்கு அந்த ஹார்மோன்ஸையும் பேலன்ஸ் பண்ணி கால்சியம் அப்சார்ப்ஷனையும் அதிகமாக்கிறதுக்கு இந்த விட்டமின் டி ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா, அங்கங்கே அச்சரம் மாதிரி உதடுலையும் நாக்குலையும் அந்த புண்ணு வந்துக்கிட்டே இருக்கும்.
அது வரும், அப்புறம் சரியாகும். திருப்பி அதே எங்கே பார்த்தாலும் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா, நமக்கு விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதாவது தியாமின், ரிபோஃப்ளவின், நியாசின் அப்படின்னு சொல்லக்கூடிய நமக்கு அந்த விட்டமின் பி காம்ப்ளெக்ஸே கம்மியாக இருக்குது அப்படின்னா, நமக்கு இந்த மாதிரி நம்மளுடைய வாயில் அந்த புண்ணு, அல்சர் வந்துக்கிட்டே இருக்கும். இது இருக்குது அப்படின்னா, உள்ள வயிறுலையும் நமக்கு இந்த மாதிரி அல்சரேஷன் இருக்குது அப்படின்றத பிரதிபலிக்கிறது தான். ஸோ அப்போது நம்ம தேங்காய் பால் நம்ம சேர்த்துக்கிறது நல்லது. காரத்தை நிறைய கம்மி பண்ணணும். அதே மாதிரி நம்ம பால் சார்ந்த பொருட்கள், அதாவது தயிர், மோர், நெய், இதெல்லாம் நம்ம உணவில் நம்ம நிறைய சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். காலையில் நம்ம இந்த மாதிரி சுரக்காய் ஜூஸை நம்ம குடித்தோம் அப்படின்னா அந்த அல்சர் சரியாகும். அதே நேரத்தில் மணத்தக்காளி கீரை இந்த விட்டமின் டிக்கு ரொம்ப ரொம்ப எக்ஸலண்ட்டான எஃபெக்டை கொடுக்கும். மணத்தக்காளியும் நம்ம கடைஞ்சி சாப்பிட்லாம். மணத்தக்காளி கீரையும் நம்ம பொரியலாவோ இல்லை சூப்பு மாதிரியோ நம்ம குடிக்கும் போது இது விட்டமின் பியை நமக்கு அதிகமாக தூண்டு வைக்கும். இந்த விட்டமின் ஏ குறைபாடு இருந்துச்சுன்னா நம்மளுடைய சர்மம் பொலிவிழந்து போயிருக்கும். அப்படியே ஒரு மாதிரி டல்லாக, கிராக்டா பார்த்தீங்கன்னா அப்படியே ட்ரை ஸ்கின்னாக இருக்கும். நீங்கள் எவ்வளோ எண்ணெயோ இல்லை மாய்ஸ்சரைசரோ எவ்வளோ தடவினாலும் அது சீக்கிரத்தில் அந்த ட்ரை அண்ட் டல்னஸை கொடுக்குது அப்படின்னா நமக்கு விட்டமின் ஏ கம்மியாக இருக்குது. அதே மாதிரி நம்மளுடைய கண்களில் நமக்கு அந்த சோர்வு அதிகமாக இருக்குது, பார்வைகளில் நமக்கு குறைகள் வருது அப்படின்னா இது விட்டமின் ஏ கம்மியாக இருக்கிறது. அப்போது எல்லோ கலர் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸை நிறைய நம்ம ப்ரிஃபர் பண்ணலாம். மஞ்சள், பூசணி, கேரட் ஜூஸ் ரெகுலராக நம்ம குடிக்கிறது. அதே மாதிரி எல்லோ கலர் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸை நம்ம நிறைய சாப்பிடும்போது நமக்கு பீட்டா கெரோட்டின் அதிகமாகும். இது விட்டமின் ஏவாக கன்வெர்ட் ஆகிறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு நியூட்ரிஷனும் அதோடைய குறைபாடு வரும்போது நமக்கு இந்த மாதிரி சிம்டம்ஸாக நமக்கு காமிச்சு நமக்கு பல நோய்களை சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இன்னும் இந்த மாதிரி நிறைய ஹெல்த் இன்ஃபர்மேஷனோட உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.